குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 6/5/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55. திதி இன்று பிற்பகல் 1:25 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் மாலை 4:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இரவு 11:48 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் பிற்பகல் 1:25 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் 5:54 வரை அமிர்தோகம், அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. குளிகை பகல் 1:30 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் மகம் பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் சிவராத்திரி, சுப முகூர்த்த நாள். அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரத்துல திருமணங்கள் எதுவும் செய்யப்படாது. அதாவது கத்திரி வேற, அக்னி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கிறதுனால முகூர்த்த நாளாக இருந்தாலும் திருமணங்கள் செய்யக்கூடாது. ஒரு விஷயம் செய்யணும், எல்லாருமே ஒரு விஷயத்த செய்யலாம். என்ன அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இளநீர் டெய்லி வாங்கி கொடு. ஏன்னா இந்த அக்னி நட்சத்திரம் அப்போ கடவுள்களுக்கெல்லாம் இந்த இளநீர் அபிஷேகம் செய்வாங்க. தினந்தோறும் இளநீர் ஊற்றுவாங்க. ஏன்னா அப்பதான் ஒரு குளிர்ச்சி அடைவார் அப்படின்றதுக்காக. அதனால எல்லாரும் வாங்கி கொடுங்க. ஒரே ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க, நிறைய வாங்கி கொடுக்க சொல்லலை. உங்களால் இயன்ற அளவுக்கு வாங்கி கொடுங்க, சரிங்களா? அதாவது ஒருத்தர் இந்த மாதம் 28ஆம் தேதி வைகாசி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த நாளுக்குள்ள ஒரு நாள் வாங்கி கொடுங்க போதும். தினந்தோறும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைய தினம் திங்கட்கிழமை, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. அதுவும் சிவராத்திரியோடு இணைந்து வருகிறது. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசமு மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் அங்காரக பகவான் புத பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்று மாலை 5:43 சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். 6 மணிக்கு மேல கன்னி ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். நம்ம இந்த சில பேர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியங்கள் செய்தால் நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, உத்ராடம், அவிட்டம், பூரட்டாதி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும். அதே போல உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். நாளைய தினம் மற்ற 3 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு வர மொத்தம் 27 நட்சத்திரம் இல்லையா? அதில் இப்போ நம்ம உத்திர வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைய தினம் அஸ்தம், சித்திரை, சுவாதி இது 3 நட்சத்திரத்துக்கும் பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க. ஏன் எழுதி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையோ
ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைத்தால் இந்த நட்சத்திரத்தில் செய்யும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, நீங்க நினைத்த வேலை ஏதாவது இருந்தால் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னா அதுல அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. திடீர் பயணங்களால் சோர்வுகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்க பூர்வீக விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்கள். பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயத்துல பத்தி இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது சிந்தித்து பேசுங்க, சிந்தித்து முடிவெடுங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் நல்ல மத்தியமான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் இழுவரியாக சில வேலைகள்லாம் இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இருந்தாலும் இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1 நஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் இருக்கும். பரணி நட்சத்திரம் சிந்தித்து முடிவெடுங்கள். நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்க பேச்சுக்களால் ஆதாயம் கிடைக்க பெற்றோர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை. பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வரவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி தன வரவு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் லாபமும் சந்தோஷமும் கூடக்கூடிய ஒரு நாள். அதிசய தெற்கு திசை அதிசயின் 7 நட்சத்திர நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தினம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நீங்க மனசுல ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சிருந்தீங்கன்னா அது செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே போல சொந்த பந்தங்களின் சந்திப்புலாம் உண்டாகும். வீடு வண்டி வாகனம் பழுதுகளை சரி செய்வீங்க. சமூக பணிகளில் உயர் பொறுப்பு கிடைக்கும். வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடும். சக ஊழியர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றியும் கிடைக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8 நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகி நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும். உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாள். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தருணம். எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாக அமையும். தவறிய சில முக்கிய ஆவணங்கள்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயத்துல திருப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சாந்தமாக எதையும் செய்யுங்கள், பொறுமையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4 நஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. பூசம் நட்சத்திரக்காரர் உதவிகரம்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. எந்த ஒரு திட்டமிட்ட வேலையிலெல்லாம் தாமதமாக ஏற்படுகின்ற ஒரு தருணம். எந்த ஒரு விஷயத்திலும் கோபத்தை காட்டாதீங்க. மற்றவர்கள் கருத்து சொல்வதையும் சொல்லாதீங்க. மற்றொரு கருத்தை கேட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களோட இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு விதமான பதட்டங்கள் இருக்கும். வேலையில அனுகூலமற்ற சூழல்லாம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் மனதில் ஒரு சஞ்சலம் நிறைந்த நாளாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 6 நட்சத்திர நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மாலை 5:30 மணி வரைக்கும் எது செஞ்சாலும் செஞ்சிருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களை பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். ஆனால் செலவை பார்த்து செய்யுங்க.
வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். அஸ்தம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில உதவிகளெல்லாம் கிடைக்கும். நண்பர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். அரசு காரியம் அனுகூலம் ஏற்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவெல்லாம் கிடைக்கும். அதிரடியான செயல்பாடுகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். மனதளவில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படுவது. உங்களுக்கு ஒரு மன குழப்பங்கள் அதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நட்புகளால் நன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதிர்ஷ்ட வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு தருணமாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்க வீட்டில் உள்ள வசதி குடும்பத்திற்காக நல்ல ஒரு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கு. உங்களோட இருப்பவர்களின் சுயரூபம் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கு. நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தருகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பதற்றமான சூழ்நிலையெல்லாம் விலகும். புதிய கனவுகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிக்கனமா செயல்படுங்க, சிறப்பாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்கார மகிழ்ச்சியான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் இன்னைக்கு நினைவாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தோட இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். உங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவெல்லாம் சிறப்பாக இன்னைக்கு கிடைக்க. வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. சக ஊழியர்கள் உதவியாக உங்களுக்கு இருப்பார்கள். இன்றைய தினம் முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் ஏற்படும். அதே சமயத்தில் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட வடக்கு திசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சூழ்நிலை அறிந்து சில முடிவுகளை எடுங்க. சகோதரர்களின் நலனில் கவனம் தேவை. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கின்ற ஒரு நாள். புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் போட்டிகளும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. அவிட்டம் நட்சத்திரக்காரர் உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வாழ்க்கை துணையால் சில நெருக்கடிகள்லாம் தோன்றி மறையும். வியாபாரத்தில் மத்தியமான லாபங்கள்லாம் கிடைக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள்
அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்கார் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு சில பேருடைய தன்மை என்ன, அதாவது உங்களோட ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, சில நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய தன்மை அறிந்து பழகுங்க, சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்பட்டு விலக, வியாபாரத்தில் சில ரகசியங்களை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வோடு செயல்பாடு இருக்கட்டும். சக ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடதிசை அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அலைச்சல்களாக ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு எந்த ஒரு செயல்பாட்டிலும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.